வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறவங்களுக்கு இமிக்ரேஷனில் என்னென்ன கேள்வி கேட்பாங்க என்பது டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இமிக்ரேஷனில் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நம்ம எந்த மாதிரி பதில் சொல்லணும், இது போல் இமிக்ரேஷன் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இமிக்ரேஷனை என்னென்னு தெரிஞ்சுப்போம். இமிக்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் ஏஜென்சி. எதற்காக இவங்க இருக்கிறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து எத்தனை பேர் ஃபாரின் போயிருக்காங்க, எந்த காரணத்துக்காக போயிருக்காங்க, இது போல் எல்லா ரெக்கார்ட்ஸுமே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போலி பாஸ்போர்ட்டில் சப்போஸ் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தடுக்கிறதுக்காகவும், இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஃபாரின் போகிறவங்கள தடுக்கிறதுக்காகவும் டியூட்டிஸ். அடுத்தது இந்த இமிக்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஸ்டேஷன்லேருந்து ஒரு இமிக்ரேஷன் இருக்கும். அடுத்தது நீங்கள் அரைவல் ஆன பிறகு இன்னொரு இமிக்ரேஷன் இருக்கும். நீங்கள் மொத்தம் 2 இமிக்ரேஷன் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்தியாவிலேருந்து பெரும்பாலும் ஃபாரின் போகிறவங்க மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பேசஞ்சர் இருக்காங்க. ஒன்று டூரிஸ்ட் விசா, இன்னொன்று ஒர்க் விசா. இந்த 2 டைப் ஆஃப் பேசஞ்சருக்கும் இமிக்ரேஷன்லேருந்து கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விசாவில் ட்ராவல் பண்ணும்போதும் வித்தியாசமான கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டூரிஸ்ட் விசாவில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் விசாவில் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய டாக்குமெண்ட் வாங்குவாங்க. அதாவது அவங்களுடைய பாஸ்போர்ட் வாங்குவாங்க. அவங்க கண்டிப்பாக ரிட்டன் டிக்கெட் வச்சுருக்கணும். அடுத்தது டூரிஸ்ட் விசா கையில் இருக்கணும். ஒரு சில பேசஞ்சர் ஆன் அரைவல் விசா எடுத்துக்குவாங்க. ஒரு சில நாடுகளுக்கு இந்தியன் பாஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு விசா எதுவும் தேவைப்படாது. அதனால் டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு என்ன கொஷின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பேசஞ்சர் கண்டிப்பாக டூரிஸ்ட்டுக்காக மட்டும்தான் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக கேள்விகள் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் எங்கே போய் தங்க போகிறீங்க, எத்தனை நாள் ஸ்டே பண்ணுவீங்க, என்றைக்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆவீங்க, ஃபேமிலியோடு போகிறீங்களா, கையில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க, இது போல் ஜென்ரலான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இது எதற்காக கேட்குறாங்கன்னா, இமிக்ரேஷன் ஆஃபீஸர் நீங்கள் டூரிஸ்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ஷூர் பண்ணால் மட்டும்தான் உங்களை ட்ராவல் பண்ண விடுவாங்க. அதனால் உண்மையாலுமே நீங்கள் டூரிஸ்ட் விசாவிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது அந்த பேசஞ்சர் அந்த குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் அரைவல் ஆவாங்க. அங்கே ஒரு இமிக்ரேஷன் இருக்கும். அங்கே என்ன கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க. அந்த ஃபார்மில் எந்த அட்ரஸில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் எழுதணும். உதாரணமாக, நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் ட்ராவல் பண்ணுறதுனால ஹோட்டல் அட்ரஸோ இல்லை உங்களுடைய ரிலேட்டிவோடைய அட்ரஸோ நீங்கள் எழுதணும். அடுத்தது எத்தனை நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க அதை டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அந்த இமிக்ரேஷன்லேயும் உங்களுக்கு இது போல் கேள்வி தான் வரும். எத்தனை நாள் நீங்கள் தங்க போகிறீங்க, என்றைக்கு திரும்ப போகிறீங்க, எங்கெங்கே நீங்கள் சுற்றி பார்க்க போகிறீங்க, எவ்வளோ ஃபண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, இது போல் கேள்விகள் தான் உங்களுக்கு அரைவல் இமிக்ரேஷன்லேயும் உங்களுக்கு இருக்கும். கரெக்டான விசாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விஷயம் கிடையாது. உங்களை அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒர்க் விசா. ஒர்க் விசாவில் ஒரு பேசஞ்சர் இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகிறவங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் இமிக்ரேஷனில் உங்களுடைய ஒரிஜினல் விசா நீங்கள் காட்டணும். அந்த விசா பேஸ் பண்ணி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. உதாரணமாக, நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலைக்கு பற்றி உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணமாக, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது உங்களை பற்றி ஜென்ரலான கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது என்ன பர்பஸ்னால், நீங்கள் ஒர்க் விசாவில் உண்மையாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் கேள்வி கேட்பாங்க. அதனால் எந்த ஒரு பதட்டமோ பயமோ தேவையில்லை. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கரெக்டாக பதில் சொன்னாலே போதும். அதே போல் ஒர்க் விசாவில் ட்ராவல் பண்ணுறவங்க அரைவல் ஆன பிறகு இமிக்ரேஷனில் என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் கொடுத்த விசா ஒரிஜினலாக ஃபேக்கான்னு செக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் தங்க போகிற அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கான்டாக்ட் நம்பர், இது போல் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுடைய ஒர்க் விசா வேலிடாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய நாட்டுக்கு உங்களை போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. இதே போல் சின்ன சின்ன கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால இமிக்ரேஷன் கண்டு பயப்பட தேவையில்லை. இதே போல் தான் நீங்கள் எந்த விசாவில் போனாலும் அந்த விசாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஜென்ரலான கொஷின் தான் இருக்கும். அந்த கொஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும். பதட்டமோ பயமோ தேவை கிடையாது. நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.